பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான நீதிமொழியாரின் நீதி வசனம் என்னவென்று பார்ப்போமா? அது நீதிமொழிகள் 2:19. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. அந்த பரஸ்திரியை பத்தின குணங்களை முந்தின வசனங்களில் பார்த்தோம். அந்த பரஸ்திரியிடம் சென்றவர்களுக்குடைய நிலைமை, அவர்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட், என்ன நடக்குது, எப்படி அவங்க தண்டனை அனுபவிப்பார்கள் அப்படின்றத இந்த வசனத்துல சுருக்கமாக குறிப்பிடுகிறார். அது அவளிடத்தில், அந்த பரஸ்திரியிடத்தில் போகிறவர்கள் யாரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் சேர்கிறோம். திரும்புகிறதில்லை அப்படின்னா உடனே மரணம் அடைந்து விடுவார்கள் அப்படின்லாம் கிடையாது. அவங்க அந்த மாதிரி ஒரு தவறான வழிகளுக்குள்ள போனவங்க தொடர்ந்து அதே அப்படிப்பட்ட தவறுகளையே தொடர்ந்து செய்து சரியான பாதைக்கு திரும்ப முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். மற்றும் அவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா, ஜீவ பாதையில் அவர்கள் சேர்கிறதில்லை. அந்த தவறான பாதை, மரணத்தின் பாதை, பரஸ்திரியிடம் சென்று வருவது அப்படின்றது மரணத்தை நோக்கி உயிரோடு இருக்கும்போதே அவர்களுக்கு ஒரு மரணம் போன்ற ஒரு கடினமான ஒரு தீரமான சூழ்நிலைகள் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பரஸ்திரியை நோக்கி போனவர்கள் மரணத்தை நோக்கி செல்கிறார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஜீவ பாதைக்கு திரும்ப முடியாது, சேர்கிறதில்லை. முதல்ல ஜீவ பாதையில நடந்திருந்தாலும் ஜீவ பாதையில் திரும்பவும் அவங்க சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட அவங்களால என்ன செய்ய முடியாதான், ஜீவ பாதையை நோக்கி வருவதோ அல்லது ஜீவ பாதையில் பயணிப்பதோ நடக்காத காரியம் அப்படின்னு நீதிமொழியார் இன்றைய கருத்தாக குறிப்பிடுகிறார். மீண்டும் நாளை இது போன்ற ஒரு சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.